72ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 72:3. பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமானவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே அப்பா நாங்கள் காத்து நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீருடைய சத்தத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே தொனிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே ஆண்டவரே சீனாய் மலையிலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே அவர்கள் கேட்டார்களே சுவாமி. நீங்க அவர்களோடு பேசினீரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் கூட தகப்பனே உங்களோடு கூட பேசி எங்களை உணர்த்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உணர்வை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களை ஆண்டவரே தைரியப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தைகளினால் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தைகளினால் எங்கள் இருதயத்தை நிரப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் எங்களை ஒப்புக்கொள்கிறோம். எல்லாருடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நேராக ஒருமுகப்படுத்துங்க. சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒருவருடைய சிந்தைகள் கூட சிதறடிக்கப்படக்கூடாதப்பா. இயேசுவே, எல்லாருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருடைய சிந்தையை கற்ற பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய காரை கற்ற அக்னி ஜுவாலையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறோம். நீர் எனக்கு விளக்கித்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த செய்தியின் தலைப்பு பர்வதமாகிய இயேசு. 72ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம், பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், the mountains shall bring peace to the people and the little hills by righteousness. பர்வதங்கள் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இப்போ இந்த பர்வதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அது காண்பிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் ஒருவர் தான் மெய்யான சமாதானத்தை கொடுக்க முடியும். அவருடைய நாமமே சமாதான பிரபு. அவர் சமாதான காரணர். அல்லேலூயா. அவர் இல்லாம ஒரு மனுஷன் இந்த பூமியில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் மாத்திரம்தான் நிலையான சமாதானம், எடுபடாத சமாதானம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமானால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்படியானால் உலகத்துல ஒரு சமாதானம் இருக்கிறது, உலகத்திலே ஒரு நிம்மதி இருக்கிறது. ஆனால் அந்த சமாதானம் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்துக்கு ஈடானதல்ல. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்துக்கு ஈடானதல்ல. அவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறார்னா அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். ஏதோ ஒரு சமாதானத்தை கொடுக்கல. அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இருக்கிறதோ அந்த சமாதானத்தையே கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு இல்லாம ஒரு மனிதன் சமாதானத்தை பெற முடியாது. உலகத்துல சமாதானம் இல்லை. உலகத்துல எங்க பார்த்தாலும் சமாதானம் கிடையாது. ஆனால் இயேசு நமக்கு அந்த சமாதானத்தை எப்படி கொடுக்கிறார்? இலவசமா கொடுக்கிறார். நீங்க எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. பணம் கொடுத்தா கூட இதை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாதான் ஜனங்கள் இன்றைக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறாங்க. அவங்க சொல்றாங்கல்ல, நிம்மதி வேணும், மன அமைதி வேணும், இதுதான் ஒரு சமாதானம். அல்லேலூயா. இதை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாய் புனித யாத்திரை போறாங்க. இப்படியெல்லாம் போனா என்ன கிடைச்சிடும்? ஒரு சமாதானம் கிடைச்சிடும். அல்லது புனித நீராடுபடியா போகிறாங்க. சில சாதுக்களை தேடி போறாங்க. பெரிய முனிவர்கள் சாதுக்களை தேடி போறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா ஒருவேளை சமாதானம் கிடைச்சிடும் சொல்லி நான் சொல்வேன், இயேசு நம்முடைய வாழ்க்கையில வராம சமாதானத்தை பார்க்க முடியாது. ஆமை. நான் இதை சொல்வது ரட்சிக்கப்படாதவர்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட நாம அநேக சமாதானம் இல்லாத இருக்கிறோம். அந்த உண்மையான சமாதானத்தை
தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, நாம கூட பெற்று அனுபவிக்காத இருக்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்க சொல்ல முடியும், என் வாழ்க்கை முழுக்க சமாதானத்தில் நிறைந்திருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஒரு கலக்கம் இல்லாம, ஒரு பயம் இல்லாம, ஒரு கவலை இல்லாம, எதை குறித்த ஒரு ஒரு பெரிய பார உலகத்துல இல்லாம நாம இருக்கிறோம் பாருங்க, அதான் சமாதானம். அல்லேலூயா. எதை குறித்த ஒரு கலக்கம், தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்படிதான் இருக்கும். எத்தனை பெரிய போராட்டங்கள் வந்தாலும் ஒன்றும் என்ன பண்ணாது, கலங்க பண்ணாது. அப்ப தேவன் தருகிற சமாதானத்தை நான் பெற்று அனுபவிக்கணும். உங்க வீடு சமாதானத்தை நிறைஞ்சிருக்கணும், உங்க வாழ்க்கை சமாதானத்தை நிறைஞ்சிருக்கணும், உங்க குடும்ப சமாதானத்தை நிறைந்திருக்கணும். இது சமாதானம் இல்லாவிட்டால் அப்போ இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரா, உங்களுக்குள்ள இருக்கிறாரான்றதே ஒரு சந்தேகம் தான். ஆமை, இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரா என்பது ஒரு பெரிய சந்தேகம். எத்தனை உலக ஜனங்களை பாருங்க, அநேகர் இந்த சமாதானம் இல்லாததுனால மரித்து போகிறார், தங்களை மாய்த்து கொள்ளுகிறார், சுயசைட் பண்ணிக்கிறாங்க. என்ன கேளுங்க, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பதவி இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா என்ன எல்லாம் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாது, நம்ம சாதாரணமாக தெரியாது. இந்த சமாதானத்தை தேடியே அது கிடைக்காம மரித்து போனவர் உண்டு, தங்களை மாய்த்து கொண்டவர் உண்டு. அப்போ இந்த சமாதானம் நமக்குள்ளே வேணுமானால், இன்னைக்கு உண்மையாகவே சமாதானம் பெற்றுக்கொள்ள வேணுமானால், அது எப்படி இயேசு உள்ள வந்தா மாத்திரம் இல்லை, இயேசு வந்துட்டான்னு சொன்னா இல்லை, உண்மையான சமாதானம் எப்ப கிடைக்கணும் உங்க பட்சத்துல, பாவ மன்னிப்பின் நிச்சயமோ பாவத்திலிருந்து விடுதலை இல்லாம சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இருக்குங்களா? சமாதானம் எப்படி கிடைக்கும்? இயேசு வந்துட்டவன சமாதானம் கிடைச்சு நினைக்காதீங்க. இயேசு உள்ளே வர வேண்டுமானால் அந்த பூர்ண சமாதானத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா, ஒன்று உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். பாவத்திலிருந்து கர்த்தர் மன்னித்து இருக்கிறார், என் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டான்னு சொல்லி ஒரு நிச்சயம் முதலாக. ரெண்டாவது, அதுல இருந்து விடுதலை வேணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சிலர் இருப்பாங்க, ஆண்டவருடைய பாவத்தை அறிக்கை செய்வாங்க, அறிக்கை செய்வாங்க, கர்த்தர் மன்னிப்பார். ஆனா அதுல இருந்து விடுதலை இருக்குதான்னு சொன்னா விடுதலை இருக்காது, அதுல விடுதலை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த அடிமைத்தனம் இருந்துட்டே இருக்கும். இது விழுந்து விழுந்து எழுந்துட்டு அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், இயேசு பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் விடுவிக்கவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரெண்டையும் இயேசு மாத்திரம் தர முடியும். பாவ மன்னிப்பையும் பாவத்தின் விடுதலையும் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தர முடியும். இந்த ரெண்டையும் அவர் தருகிறபடினால அவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சும்மா சமாதானத்தை கொடுக்க மாட்டார், பாவத்தை மன்னித்து அதில் விடுதலை தந்து அதன் பிறகுதான் அவர் சமாதானத்தை நமக்குள்ள வைக்கிறார். இது ரெண்டும் இல்லாம நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொன்னா அது பொய்யான ஒரு சமாதானம், அது உண்மையான சமாதானம் கிடையாது. பாவ மன்னிப்பு நிச்சயமோ பாவத்திலிருந்து விடுதலை இல்லாம நீங்க சமாதானமா இருக்கிறீங்கன்னு சொன்னா பொய்யான சமாதானம். தேவன் கொடுக்கிற சமாதானம் இன்னும் இல்ல. பூர்ண சமாதானத்தை பெற வேண்டுமானால், ஒரு மனுஷன் பூர்ணமான சமாதானத்தை அனுபவிக்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற பாவ மன்னிப்பு நிச்சயமும் பாவத்தின் விடுதலையும் அவர் பெற்றுக்கொள்ள வேணும். பெற்றுக்கொள்ள வேணாம். தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிற எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம்? நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையாவே அந்த தேவ சமாதானம் என் உள்ளத்தை ஆளுகை செய்கிறதா? அந்த சமாதானம் உள்ள இருக்குதுன்னு சொல்லி எப்படி தெரியும்னா, உங்க இருந்த சந்தோஷத்தால் நிறைந்திருக்கும். ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆமென். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிரிக்க முடியாது, ரெண்டும் இணைந்து இருக்கும். எப்ப சமாதான கேடு வருகிறதோ, எப்ப சமாதானம் இல்லை, அப்ப உங்க சந்தோஷம் போயிடும். சமாதானம் உள்ள இருக்குமானால் சந்தோஷம் உள்ள இருக்கும், அது வெளியே தெரியும். அப்போ உங்க முழுவதுமான வாழ்க்கையை இயேசு ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்யணும். ஏதோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், அதோட இல்ல, முழுவதுமாய் கர்த்தரை ஆளுகை செய்தால் மாத்திரம்தான் இந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாங்க. பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், பொருளை பெற்றுக்கொள்ளலாம், வீட்டை பெற்றுக்கொள்ளலாம், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சமாதானத்தை மாத்திரம் ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தேவன் மாத்திரம் கொடுக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் கொடுக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன், அவர் சமாதான பிரபுவா இருக்கிறேன்னு சொல்லி. அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யணும்? வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரை நெருங்கி இருக்கிறதுதான். அவரை அண்டிக் கொண்டு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதும் பாவத்தின் விடுதலை பெற்றுக்கொள்வதும், இதுதான் வேற வழியே கிடையாது சமாதானத்துக்கு. ஆமென்.
பிரைஸ்ல இது ரெண்டு மாத்திரம் இருந்தா போதும். முழு வாழ்க்கையும் ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கப்பட வேணும். நான் வாசித்தோம் இங்கே பர்வதங்கள் சமாதானத்தை ஜனத்துக்கு சமாதானத்தை தரேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்வதமா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட பர்வதமா இருக்கிறார்? ஆண்டவர் எப்படிப்பட்ட பர்வதமா இருக்கிறார்? வேதத்துல இந்த பர்வதம் என்ற வார்த்தைக்கு அடைமொழியாய் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதம் என்ற வார்த்தை முன்பாக ஒரு அடைமொழியாய் சில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 4 காரியங்களை 4 பர்வதங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 4 பர்வதம் மூலம் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் சங்கீதம் 2:6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சீயோன் வீட்டில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். பரிசுத்த பர்வதம். அல்லேலூயா. நான் வேற எதுவும் அதுக்கு வேணாம், இந்த பர்வதத்தை மாத்திரம் எடுப்போம். இங்க முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த பர்வதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த பர்வதமா இருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு உண்டுன்னு சொன்ன ஆண்டவர் தான். அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த பூமியில யாருமே கிடையாது. அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு அவர் மாத்திரம் தான் பொருத்தமானவர். இந்த பரிசுத்தத்தை இவரோடு ஒப்பிட்டு சொல்ற பூமியில யாருமே இல்லை. அல்லேலூயா. இயேசு போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவருமே கிடையாது. அப்படிப்பட்ட பரிசுத்தம் யாருக்குமே கிடையாது. அதனால பிசாசுகள் கூட சொன்னது நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி எல்லா பிசாசும் நடுங்கின காரணம் அதுதான். இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களில பிரதானமான ஒன்று என்ன சொன்னா பரிசுத்தம். பரிசுத்தம் எல்லா தேவர்கள் மக்கள் எல்லா இடத்துலும் போயிடலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட அவர் பரிசுத்தம் முன்பாக யாருமே நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ள தேவன். அவர் பாவமே இல்லாத தேவன். அல்லேலூயா. அவரை பாவம் செய்ய முடியாது. அதான் எபிரேயர் எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் வாசிப்போமானால் அங்க இப்படியே சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய 15 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல சரீரத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவர் எல்லா விதத்திலும் எப்படி சோதிக்கப்பட்டார்? நம்ம போல சோதிக்கப்பட்டார். உங்களுக்கு எனக்கு என்னெல்லாம் சோதனை வருகிறதோ அத்தனை சோதனையும் ஆண்டவருக்கு இருந்தது. அல்லேலூயா. நாம சில வேளை நினைப்போம் அவருக்கு என்ன தெரியும், அவர் ஆண்டவர், நான் போற பிரச்சனை, நான் போற பாடு எனக்கு தான் தெரியும், நான் போற பாதை எனக்கு தான் தெரியும், அவருக்கு எப்படி தெரியும்? வசனம் சொல்லுங்க, உங்களை போல என்ன போல சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டோம். அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். ஆமென். அவர் எந்த பாவத்தையும் அவர் செய்யல, எந்த பாவத்தையும் வேலை, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்த பூமியில தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார், பூமிக்கிற வாழ்க்கை. அதனாலதான் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்கு ஈடாக யாரையுமே நம்ம கொண்டு வர முடியாது. அவர் அதை யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். என் நன்மை என்னிடத்தில் வருகிறவரை நான் என்ன பண்றதுல புறம்பே தள்ளுவதில்லை. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தால் ஆண்டவர் தெரியும். பூமியில என்னெல்லாம் போராட்டம் ஒரு மனுஷனுக்கு இருக்கோன்னு தெரியும். ஏன்னா அவர் அந்த வழியா போயிருக்கிறாரு, தெரியும். அதனால எப்படிப்பட்டவன் வந்தாலும், அவன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், துன்மார்க்கமா இருந்தாலும், அவன் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, தள்ளுவதே இல்லை. சில வேளை உங்களுக்கு ஒரு சிந்தை இருக்கும், ஐயோ நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லையே, நம்ம பரிசுமா ஜீவிக்க முடியுமா? ஒருத்தர் என்கிட்ட இப்படிதான் கேட்டாரு. அதெல்லாம் அவரை மாதிரிலாம் பரிசுமா ஜீவிக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன், பரிசுமா ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் உங்களை பரிசுமாக்குற கர்த்தர் சொன்னார். ஆமென். இந்த ஒரு வசனம் தான் நான் பரிசுமாய் ஜீவிக்க முடியும்னு சொல்லி என்னை பலப்படுத்துற ஒரு வசனம். ஆமென். நான் பூமியில பரிசுமாய் ஜீவிக்க முடியும்னு சொல்லி, பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியம் என்று சொல்லி என்னை பலப்படுத்தி என்னை தைரியப்படுத்துற ஒரு வார்த்தை எதுன்னு சொன்ன இந்த வார்த்தை தான். ஏன்னா அவர் சொன்னார்,
நீ பரிசுத்தமா தெரியல, நான் பரிசுத்தமாக்குவேன்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாக்குவ தேவனுடைய காரியம். அப்ப நான் பரிசுத்தமா ஜீவிப்பது சாத்தியம். நீங்க பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்லி பிசாசு சொல்லுவான், நீ பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. எவ்வளவு காரியம் இருக்குது உலகத்துல, எவ்வளவு போராட்டம் இருக்குது, எவ்வளவு பாவம் அசுத்தம் சுத்தி இருக்கு, நீங்க முடியுமா? உடனே ஜீவிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க உடனே. அவரோட சிந்தை சொல்ல நான் என்ன சொல்லணும்? என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆமென். என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நீங்க பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவார். ஆனால் உங்க பட்சத்துல ரெண்டு காரியம் செஞ்சீங்கன்னா போதும். ஆமென். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த 2 காரியம் ரொம்ப ஈஸியான காரியம் தான். 2 காரியம். ஒன்று உங்க வாயை மூடுங்க, 2வது கண்களை மூடுங்க. ஆமென். இந்த 2ஐயும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தமாயிருவீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உண்மை. நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்க இப்படியே சாலமோன் சொல்லுகிறார். 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. போதும். வாயை திறந்தா பாவம் இல்லாமல் போகாது. இந்த வார்த்தை சொல்லணும்னா அதிகமாய் பேசும்பொழுது என்ன வருது? பாவம் வருது. நம்மை அதிகமாய் பாவத்துக்கு உட்படுத்துகிற முதலாவது ஒரு அவயவம் நம்முடைய வாய். நம்முடைய வாய். இந்த வாய் தான் நம்மை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு காரணமா இருக்கிறது, அல்லது நீதிமான் என்று தீர்ப்பதற்கு காரணமா இருப்பது நம்முடைய வாய். நம்முடைய வாயின் வார்த்தையை வைத்துதான் நாம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாம போவது. எப்ப அதிகமான வார்த்தைகள் வருகிறதோ, எப்ப அதிகம் பேச ஆரம்பிக்கணுமோ, கொஞ்சம் கொஞ்சமா பாவம் உள்ள வந்துடும். அல்லேலூயா. நீங்க யார்கிட்ட பேசும் போதும் நீங்க சுருக்கமா பேசி பாருங்க, பாவத்துக்கு இடம் இருக்காது. அல்லேலூயா. சுருக்கமா கொஞ்சம் பேசி பாருங்க. கொஞ்சம் நீங்க பேசும்பொழுது சாதாரண பரிசுத்தம் தொடங்கும். அந்த வார்த்தை முடியும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லா சேரையும் நம்ம புத்தியும், எல்லா அசுத்தமெல்லாம் நம்ம மேல வந்துடும். அல்லேலூயா. மற்றவங்களை பத்தி பேசி, இவங்களை பத்தி பேசி, அவங்கள பத்தி பேசி, உலகத்தை பத்தி பேசி, தவறுகளை பத்தி பேசி, கடைசியில தான் சமாதானம் போயிடும். ஆமென். அப்போ வார்த்தையில தான் இருக்குது. உங்க வாயை மூடிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். அதனால வசனம் சொல்றேன், தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவன், தன் வாயை மூடுகிறவன் ஞானவான். வாயை மூடிட்டாலே பெரிய ஞானி. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஒரு ஞானவான் யார்? ரொம்ப பேசுறவன் இல்லை, பேசாது இருந்தால் கூட ஞானவானம். ஆமென். பேசாத இருந்தாலும் ஒரு பெரிய ஞானம். ஆனா அதுதானே முடியாது. நீங்க ஒரு நாள் பேசாம இருந்து பாருங்க, யார்கிட்டையும் நீ பேச மாட்டேன்னு சொல்லி பாருங்க, உங்களால முடியுதா பாருங்க? முடியாது. அல்லேலூயா. அதனால யாக்கோபு எழுதிட்டார், நாவை அடக்க ஒருத்தரால என்ன பண்ணது கூடாது. எல்லாத்தையும் அடக்கிடலாம். ஒரு பெரிய கப்பலை கூட என்ன பண்ணிடலாம், ஒரு சின்ன சுக்கான வச்சு திருப்பிடுறான். ஆனா இந்த நாவு பாத்தீங்கன்னா முழு ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுதான். அவ்வளவு பாவத்துக்கு காரணம் என்னதான்? இந்த வாய் தான் காரணம். இந்த வாய் தான் காரணம். நிறைய பகைமை கூட எதுக்கு எப்படி சம்பாதிக்கிறது தெரியுமா? வாயினால் தான். அல்லேலூயா. இந்த வாயை மாத்திரம் மூடிட்டோன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் 140 சங்கீதம் 3ஆம் வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் சொல்றாரு. ஆண்டவரே, இந்த வேலையை உங்ககிட்டே கொடுத்துடுறேன். என் வாய்க்கு என்ன செய்யுங்க? நீங்களே ஒரு காவல், ஒரு வாட்ச்மேன் போடுங்க, ஒரு செக்யூரிட்டி போடுங்க. என் உதன் வாசல் என்ன பண்ணுங்க? நீங்களே காத்துக்கொள்ளுங்க. நீங்களே அதை என்ன பண்ணிடுங்க? பாத்துங்க. என்னால முடியாது. வாயை கத்து பாதுகாக்கணும். ஆமென். அதே சங்கீதக்காரன் சொல்றேன், வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன பேசணும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தை பேசுறோமே, அதுல எவ்வளவு பரிசுத்த வார்த்தை, எவ்வளவு வீணான வார்த்தை, எவ்வளவு வார்த்தைக்கு தண்டனை வரும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேசுறோம்னு சொல்லி. வாழ்க்கையில நல்லதை பேசுறதை விட கெட்டதை பேசுறது அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். நிறைய வேலை இல்லை, நல்லதை அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டோம், கெட்ட காரியம் தான் நிறைய பேசுவோம், அதுதான் நிறைய வரும். இந்த வாயை மாத்திரம் பாதுகாத்து கொண்டால் போதும். வீண் வார்த்தை பேசாதபடி எச்சரிக்கையா இருக்கிற. முதலாவது பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தை நாம் பேசணும். நாம் பேசும்போது மற்றவங்க பக்தி விருத்தி உண்டாக்கணும். நீங்க பேசுறதுனால யோசிக்கணும், இந்த வார்த்தையை பேசுறதுக்கு அவங்க பயன் இருக்குதா, அவங்க கத்தர்கிட்ட நெருங்குவாங்களா,
அவங்க கொஞ்சம் பரிசுத்தம் அடைவாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறத யோசித்து பேசணும். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா உபதேசித்தார். அதை எப்படி சொல்லியிருக்கு தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இயேசு தமது வாயை திறந்து அவர் உபதேசித்து சொன்னது வாசிங்கள. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது. நான் யோசிச்சு பார்த்தேன், வாயை திறக்காம எப்படி உபதேசிக்க முடியும்? வாயை திறந்தாலும் உபதேசிக்க முடியும். அப்ப ஏன் வாயை திறந்து உபதேசித்தான்னு சொல்லி இருக்குது? ஏசு அவருக்கு உபதேசித்துன்னு சொல்லி அப்படியே சாதகம் முடிச்சிருக்கலாம்ல. ஏசு வாயை திறந்து உபதேசித்தான்னு ஏன் சொல்லி இருக்குது? யோசிக்கிறேன், அவரு வாயை திறந்தாதான் உபதேசத்துக்கு மாத்திரம் தான் வாயை திறப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பிரசங்க மாத்திரம் தான் வாயை திறந்துருப்பார். வீணான வார்த்தை இயேசு வாயில வந்திருக்குமா ஏதாவது? டான்ஸே இல்லை. அதனால சீஷன் பயந்தாங்க பேசுறது. அவருடைய சந்தேகத்தை கேட்க கூட பயந்தாங்க. சந்தேகம் கூட கேட்க முடியல. ஏன்னு சொன்னா அவர் வீணா பேச மாட்டார். அவர் வார்த்தையில சரியான விதத்துல அந்த வார்த்தை பிரசங்கிக்கிறது மாத்திரம், தேவையானதை மாத்திரம் ஆண்டவர் பேசுறேன். நம்ம மாதிரி ஆண்டவர் ஜோக் அடிச்சு சிரிச்சு பேசியிருந்தா நம்ம ஒருத்தோட மதிச்சிருக்க மாட்டோம். ஆமே. இது ஏன் நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க தெரியுங்களா? நாம மற்றவங்களை கிண்டல் பண்ணி ஜோக் அடிச்சு பேசி அதான் என்ன பண்றோம், அதை மதிப்பா இழந்துட்டு வரோம். ஆமே. நாம ரொம்ப பேசாம இருந்தாலும் பெரிய மதிப்பு இருக்கும். ஒரு மனுஷன் படித்தவனா படிக்காதவனா, இவனுக்கு நல்ல ஞானம் இருக்குதா இல்லையா, ஆவிக்குரியவனா மாம்சத்தை செயல்படுகிறவனா, இவன் கத்தரோட உறவு இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவன் வாயை திறந்தானே தெரிஞ்சுக்கணும். ஆமே. அவன் வாயை திறந்தானே தெரிஞ்சுக்கலாம் இவன் ஜெபிக்கிறவனா. ஏன்னா இந்த வாய் தான் நம்முடைய முழு வாழ்க்கையும் வெளிப்படுத்துவது. நம்முடைய வாய், வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படிதான் ஒரு வாய் இருக்கும். ஒரு மனுஷன் உலக ஆசையில நிறைந்திருப்பான்னு சொன்னா அவன் பொருளை குறித்தோ உலகத்தை குறித்தோ உலக காரணத்து பேசிட்டே இருப்பான். ஒரு மனுஷன் அசுத்தத்தால் நிறைந்திருப்பான்னு சொன்னா அவன் வார்த்தையில அசுத்தமா தான் இருக்கும், மாம்சத்துக்குரிய காரியங்களா இருக்கும். ஒரு மனுஷன் தேவனோடு இருப்பான்னு சொன்னா அவன் வார்த்தை தேவனுக்குரிய காரியங்களா இருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் எப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை என்னன்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தை இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வான பூமி ஒழிஞ்சு போவோம், என் வார்த்தைகள் என்ன பண்றது இல்ல ஒழியாதுன்னு சொன்னார். அவ்வளவு தைரியமாய் ஆண்டவர் சொல்ல காரணம் என்னன்னா அந்த வார்த்தையில உண்மை இருந்தது, வல்லமை இருந்தது. அதுல வீணான வார்த்தை இல்லை. அவரை பிடிக்கும்படியே சேவகர் போனாங்க. அவங்க வார்த்தை கேட்டு திருப்பி பிரதான ஆசிரியர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மனுஷன் பேசுறது போல இதுவரை ஒருவனும் ஒரு காலம் பேசினது இல்லை. அவங்கதான் நீங்களே ஏமாத்த வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆசாரியங்க. அந்த மனுஷன் பேசுறது போல ஒருத்தரும் பேசுறது இல்லை. அப்ப ஏசு எப்படி பேசிருப்பாங்க? வாசிக்கிற 119:37 மாயையை பாராதபடி என் கண்களை விளக்கி மாயை பாராதபடி என் கண்களை விளக்கும். அப்போ பூமியில இருக்கிற காரியங்கள் எல்லா காரியம் மாயான காரியம், ஏதோ நிலைத்து இருக்கிறது இல்லை. எல்லாம் மாயை மறைந்து போகும். உலகமும் அதுல இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போகும். அதை பாராதபடிக்கு என் கண்களை விளக்கும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் பாருங்க, நான் மாயான காரியங்களை பார்க்க கூடாது. அதே போல ஏசாயா 33:15 வாசிப்பீர்களானால் அந்த கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 33:15 கடைசி பகுதி, அதை வாசி பாருங்க. பார்வை நம்முடைய இருதயத்தை கெடுத்து நீங்க என்ன பாக்குறீங்களோ அது உங்க இருதயத்துல பதியும். அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயுல சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணானது இருதயத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உன் கண் பரிசுத்தமா இருக்குமானால் உன் சரீரம் முழுதும் பரிசுத்தமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளா இருக்கும். அல்லேலூயா. இந்த கண் மிகுந்த ஒரு பாதிப்பை கொண்டு வருவதா இருக்கிறது. நாம என்ன இதுதானே பார்ப்போம். நீ ஒரு காரியத்தை பாக்குறீங்க, இதை பார்த்த உடனே பார்த்தோம்னா சிந்தையில பதிந்து விடுக்கிறது, உங்க இருக்க பதிந்து விடுக்கிறது சில காரியம். இன்னும் சொல்ல போனா நல்ல காரியங்களை பார்க்கல, கெட்ட காரியம் ரொம்ப ஈஸியா பதிரும் உள்ளத்துல. அது அவ்வளவு சீக்கிரம் நீங்க என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. செல்ல பார்க்கறத டெலிட் ஈஸியா பண்ணிடலாம், ஆனா உங்க கண்ணில் பார்க்கறத டெலிட் பண்ண முடியாதுங்க. ஆமே. அவ்வளவு சீக்கிரம் அதை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. திருப்புகிறதுக்கு பலம் வேணும்.
பலன் வேணும். அந்த கண்ணை திருப்ப வேண்டிய இடத்துல திருப்புறதுக்கு நமக்கு பலன் வேணும். இந்த கண்களை மாத்திரம் மூட வேண்டிய காத்து மூடிட்டோன்னு சொன்னா நீங்க 100% பரிசுத்தமாயிடும். ஆமென். 100% பரிசுத்தமாயிடும். வாயை கண்ணை மூடிட்டா போதும். இது ரெண்டு தான் பெரிய பாவத்துக்கு பெரிய வழி. அல்லேலூயா. தாவீது மாத்திரம் அந்த உப்பரைக்கு மேல நடக்கும்போது அவன் ஒரு செகண்ட் கண்ணை மூடி இறங்கிருந்தா எப்படி இருந்திருக்கும் அவன் வாழ்க்கை? அல்லேலூயா. அவன் பார்க்கிறான். நான் நினைக்கிறேன் உடனே இல்லை, அவங்க என்ன பார்த்து நின்று இருந்திருக்கணும். ஆமே, அவன் பார்த்து நின்று போது அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த கொஞ்ச நேரம் பார்வை தான் அவன் வாழ்க்கையில பெரிய பாவத்தில் கொண்டு சென்றது. அந்த ஒரே ஒரு பார்வை தான், வேற ஒன்றும் இல்லை. அவன் என்கிட்ட பேசல, அவனை சந்திக்கல, ஒன்றும் செய்யல, ஒரே ஒரு பார்வை. அதனால நீதிமொழியில் அவன் எழுதுகிறான், உன் கண்ணு நேராய் நோக்க கடவுள், உன் கண்ணிமைகள் செவ்வையாய் பார்க்க கடவுள். கண்ணு நேராக இருக்கட்டும். நேராக பண்ண நேராக பார்த்து போல சரியான பார்வை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இந்த கண்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேணும். அங்க ஒரு பார்வை மாத்திரம் அந்த தாவீது அவன் திருப்பி உடனே இறங்கி இருந்தான்னா அவன் வாழ்க்கையில் அந்த டாட்டே இருந்திருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்புறம் லாஸ்ட்ல எழுதுறாரு, அவன் எழுதும் போது எழுதுறாரு, பத்சேபாள் காரியத்தை தவிர வேற ஒண்ணுமே அவன்கிட்ட தவறு இல்லைன்னு அப்படியே கொட்டை எழுதிட்டார். நீங்க மத்தையில அந்த இவனை பெற்றான் வந்து பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கை யாக்கோபை பெற்றான்னு சொல்லி அதுல எப்படி எழுதுவார் தெரியுங்களா? தாவீது உரியாவின் மனைவியா இருந்த பத்சேபாள் இடத்துல பெற்றவன் அப்படின்னு சொல்லி சாலமோன் போட்டு எல்லாத்தையும் அப்படி என்ன பண்றாரு, அவரு மறைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லிருக்கலாம், தாவீது குமாரன் சாலமோன் போட்டிருக்கலாம். அங்க வந்து ஆபிரகாம் சாரால் இருந்த பெற்ற குமாரனாகி ஈசாக்கெல்லாம் போடல. ஆனா இங்க மாத்திரம் எப்படி போறாருன்னா, தாவீது உரியாவின் மனைவியா இருந்தவர்களிடத்தில் பெற்றவன் அப்படின்னு சொல்லி சாலமோனை போடுறார். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் வெளியிடமா எதுக்கு போட்டு வச்சுக்கிறாருன்னா நாம எச்சரிக்கையா இருக்கணும் என்பதுக்காக தான். அல்லேலூயா. அதான் யோசிச்சேன், அவன் மாத்திரம் அந்த ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு இது கீழே இறங்கி இருந்தான்னா அவன் வாழ்க்கையில பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த மைனஸ்க்கு இடமே இருந்திருக்கான். இது ஒண்ணு மைனஸ் அவன் வாழ்க்கையில். அல்லேலூயா. இந்த கண்ணை மாத்திரம் பாதுகாத்து கொள்ளணும். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல அந்த மரம் இவங்க எப்போ ஆண்டவர் இவங்களை கொண்டு போய் வச்சாங்களோ அப்பத்துல இருந்தே அந்த நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனி இருக்குது, அங்கதான் இருக்குது. அது வரைக்கும் என்ன பண்ணல, ஏவாலும் பார்க்கல, ஆரமாலும் பார்க்கல. ஆனா சர்ப்பம் சொல்லிச்சு பாருங்க, இதை புசிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, தேவனை போல ஆயிடுவீங்க, சாக்க மாட்டீங்கன்னு சொல்லி. அப்பதான் பார்க்கறான். பார்த்துட்டு உடனே கண்ணை திருப்பிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவன் அதை உத்து பார்த்து அடுத்து வசனம் சொல்லுகிறது, அது பார்வைக்கு இன்பம். அல்லேலூயா. பார்வைக்கு இன்பமோ புசிப்புக்கு ஏற்றதும் கண்களை தெளிவுகிறமா இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. அப்ப அதை பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு அடுத்தது அதை எடுத்து சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு செகண்ட் அவன் அந்த இடத்த நில்லாம எனக்கு அது வேணான்னு சொல்லி திரும்பி போயிருந்தாருன்னா நான் யோசிக்கிறேன் அத்தனை பெரிய சாபம் அந்த பூமியில வந்திருக்காரு. ஆமே, அவங்க மாத்திரம் அங்க அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்களும் வந்து இப்படி உட்காந்து பிரசங்கம் கேட்க வேண்டியது இல்லை, நானும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்திருக்கும். ஆமே, பிரைஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா பண்ண வேலை. ஒரே ஒரு பார்வை. அப்போ இந்த கண்களை மூடுவதற்கு பலன் வேணும். எதுக்கு மூடணும்? கண்ணை மூடணும். அகற்ற வேண்டிய அகற்றணும், நிக்க வேண்டிய நிக்கி போடணும், எங்க ஸ்கிப்பாக போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி மாத்திரம் பாதுகாத்து கொள்வோமானால் அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் அவனை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அல்லேலூயா. இது ஈஸி தானே? வாயை மூட முடியாதா? முடியும், உங்களால முடியும். கண்ணை மூட முடியும். இது நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்களை பூர்ணமா பரிசுத்தப்படுத்துறார். ஆமே, நாம எல்லாத்தையுமே அவர் பக்கம் போட்டு நான் எல்லாம் பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன், பேசுறதெல்லாம் பேசிட்டே இருப்பேன், அவர் நீ பரிசுத்தமாக்குற கர்த்தர் இருந்தா நத்திங் வில் ஹேப்பன். ஒன்றும் நடக்காது. நீங்க உங்களுக்குள்ள செய்ய வேண்டிய காரியம் செய்யுங்க. அவர் பரிசுத்த பர்வதம், அந்த பரிசுத்த பர்வதம் என்ன செய்யணும் சொன்னா உங்களை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். இரண்டாவது ஒரு பர்வத்தை குறித்து வாசிக்கிறோம். 125 சங்கீதம் 1 வசனம். 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள்
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. இந்த பர்வதம் என்ன பர்வதம்னா அசையாத பர்வதம். இது சீயோன் பர்வதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அசையாத சீயோன் பர்வதம் சொல்லி நான் சொல்லுகிறேன். இது யாருக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்குன்னு சொன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? அசையாத பர்வதம் போல இருப்பாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள். அப்போ நம்புகிறவர்கள் அசையாத பர்வதமா இருக்கிறான்னு சொன்னா, நான் நம்புகிறவர் எப்படி இருக்கணும்? ஆமென். அவர் அசைக்கிறவரா இருந்தாருன்னா நான் அசையாத பர்வதமா இருக்க முடியாது. ஆமென். அவர் அசையாத பர்வதமா இருந்தா தான் அவரை நம்புகிற நான் என்ன பண்ண முடியும்? அசையாத பர்வதமா இருக்க முடியும். ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம், ஒரு அஸ்திபாரம் போடுகிறோம். அந்த அஸ்திபாரம் சரியில்லை, கொஞ்சம் அசையுது. அந்த அஸ்திபாரத்துக்கு மேல எத்தனை பலமான கட்டிடத்தை நீங்க கட்டினாலும் அது எப்படிதான் இருக்கும்? எப்படிதான் இருக்கு? அந்த மேல கட்டுற கட்டிடம் அசைந்தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அஸ்திபாரம் அசையுது. ஆனா மேல கட்டுற கட்டடம் அசையதான் செய்யும். அப்ப அஸ்திபாரம் அசையாம இருக்கணும். இயேசு நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அசைக்கப்படுவதே இல்லை, அதனால தான் நாம் அசைக்கப்படுறது இல்லை. அல்லேலூயா. அவர் அசையாத பர்வதமா இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து ஒரு அசையாத பர்வதம். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அசையக்கூடாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே அசைந்து போகிறாங்க. அல்லேலூயா. அவங்க நிற்க முடியல, ஒரு சின்ன போராட்டம் தான் நிற்க முடியல, அசைக்கிறவர்களா இருக்கிறார்கள். நீங்க அசையாத பர்வதமா இருக்கணும். அவரை போல அவர் மேல நம்பிக்கை வைப்பீர்களா? நீங்க பாருங்க, கோலியாத்துக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகும்போது அங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் வந்து நின்ற உடனே இந்த சேவகர்கள் எல்லாம் பயந்து ஓடி போனார்கள். இஸ்ரவேலின் சேனையில் இருந்த சேவகர்கள் பயந்து ஓடினார். வாசித்து பாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார். இவங்க ஏன் பயந்து ஓடினாங்க தெரியுங்களா? இவங்க ஏன் பயந்து ஓடினாங்க? இது காரணம் இருக்குது. ஏன்னா நீங்க சவுல பாருங்க, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 17-11 அதே 1 சாமுவேல் 17-11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டாங்க. இந்த சேவகர்கள் ஏன் பயந்தாங்க தெரியுங்களா? சவுல் பயந்தான். அல்லேலூயா. சேவகர் சாதாரண ஒரு நிலையில் இருக்காங்க. சவுல் யார்? அவன் தேசத்துக்கு ராஜா, அவன் தான் தலைவன். அவன் தைரியமா இருக்க வேண்டிய அவன் பயப்படுறான், அவன் அசைக்கிறான் அந்த கோலியத்தை பார்த்த உடனே. அதனால அவனுக்கு கீழே இருக்க எல்லாரும் அசைஞ்சாங்க. அல்லேலூயா. எல்லாம் பயந்தாங்க. நான் எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, நாம நோக்கி பார்க்கிறவங்க அசையாதவங்களா இருப்பாங்க, நாம அசையாதவங்களா இருக்க முடியும். ஆமென். இதே தாவீது பாருங்க. தாவீது வந்து எப்படின்னா அசைக்கப்படுறது இல்லை. அவன் ஈஸியா அசைகிற ஆள் இல்லை, எதற்கும் பயப்படுற ஆள் இல்லை. அதோட முடிவு என்னன்னு சொன்னா, அப்சலோமுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகும்போது அந்த ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தாவீதோட பிறந்த ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னாங்க, யுத்தத்துக்கு நீங்க வரவானா, நீங்க இங்க இருந்து இங்க ஒத்தாசை பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். யுத்தத்துக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. என்ன காரணம்னா, தாவீது அசைகிற ஒரு பர்வதமா இல்லை, அவன் அசையல. அதனால அவன் கீழே இருந்தவங்க அசையல. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசையாத பர்வதமா இருக்கிறாரு. அவர் கீழே இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? அசையக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு எத்தனை பேர் அசைஞ்சு போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? வாழ்க்கையின் சில பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களை அசைவு பண்ணியிருக்கோம். ஐயோ என்ன செய்யறது, இது எப்படி பார்க்கறது, இது என்ன பண்றது, ஒரு அசைவோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், அந்த அசையாத பர்வத்தை நோக்கி பாருங்க. நீங்க அசைக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அந்த 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சீயோன் பர்வதம் போல இருப்பாங்க. அப்ப அசையாது இருக்குன்னா என்ன செய்யணும்? அவரை நம்பணும். ஆமென். வேற ஒண்ணுமே இல்லை, அவரை நம்பணும். அவரை மாத்த நம்பினா போதும், நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. அவன் நம்பினா போதும். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அசைக்கப்படுறதே இல்லை. வாழ்க்கையில பிரச்சனை வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா அவரை நம்பி இருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். நீங்க ஆபிரகாமை நீங்க பார்த்தீங்களானால்,
அவன் தன்னை குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போவான். ஆண்டவர் இடத்துல சொன்னார், அவனை கொண்டு போகிறான். போற வழியில பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான், அப்பா கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க? அவன் என்ன அழகா பதில் சொல்றான் பாருங்க. கத்தர் பார்த்துக்குவார். ஆமே, கத்தர் பார்த்துக்குவார். நம்ம இதை அடிக்கடி வாசிக்க நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. 100 வருஷம் ஒரு சுதந்திரவாளி இல்லை, 100 வயசு வரைக்கும், அதன் பிறகு ஒரு பிள்ளை பிறந்திருக்குது. இப்போ இவனை கொண்டு போய் பலி செலுத்த ஆண்டவர் சொல்றாரு. இவனுக்கு ஒரு 6 மாசமோ 1 வயசுலாம் இல்லை, 27 வயசு. ஈசாக்க பலி செலுத்தும் போது எத்தனை வயசு? சின்ன பிள்ளைலாம் இல்லை, அவன் 27 வயசு. அவனை கட்டி பலி பீடத்துல வைத்து கத்தியை எடுக்கிறான், வெட்ட போகிறான். அது ஈஸியான காரியமா கொஞ்சம் யோசிப்பாரு. நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றோம், ஆண்டவர் ஆபிரகாம் பலி செலுத்த கொண்டு போனார், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நம்ம நிறுத்தி பார்ப்போம். உங்க பிள்ளைய பலி செலுத்த சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சான்ஸே இல்லை ஆண்டவர், அதெல்லாம் முடியாத காரியம். வேணா கர்த்தர் ஊழியத்துக்கு கூட ஒப்புக்கணும், பலியெல்லாம் செலுத்த முடியாது. நாம பெற்ற பிள்ளை நம்ம கையினால வெட்டி செலுத்த முடியுமா? எப்படி வெட்ட முடியும்? முடியாது, கஷ்டமான காரியம். அவன் பார்க்க ஒரு கலக்கம் இல்லை, ஒரு அசைவு இல்லை, அவங்ககிட்ட ஒரு துக்கம் இல்லை. நான் நினைக்கிறேன் நிச்சயமா சாராட்ட சொல்லி இருக்க மாட்டார் அந்த மனுஷன். சொல்லி இருந்தாருன்னா சாரால் அனுப்பியிருக்க மாட்டாங்க. சொல்லாமே கொண்டு வந்துருப்பாரு. காலையில இருந்து கழுத்து மேல சேர வச்சு கொண்டு வந்துட்டார். ஒரு 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 அசைவு இல்லை. அது வசனம் சொல்லுகிறது. ஏன் அவன் அசைக்கப்படல தெரியுங்களா? அவன் ஏன் அசைக்கப்படல? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அதுக்கு அழகாய் சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 11:18 வாசிக்கிறோம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி அவன் ஏன் பலி செலுத்தினான் தெரியுங்களா? அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, பலி செலுத்தினவரை கர்த்தர் உயிரோட எழுப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை எண்ணி அவன் பலி செலுத்தணும். அவன் பாருங்க அசைக்கக்கூடிய நம்பிக்கை. நான் என்ன ஒன்று சொல்லி ஆண்டவர் வேற ஏதாவது கேட்க கூடாதா? இவனை போய் செலுத்த சொல்றீங்களா? வேற என்ன செய்யறாங்க? இதை விட்டுருங்க. ஒன்னும் சொல்லல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் செய்வார். ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தர் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைங்க. அசைக்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன செய்வார் விசுவாசம், ஒரு நம்பிக்கை வைங்க. கர்த்தர் பார்த்துக்குவார். நம்பணும். சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது. 3 வாலிபர் முன்னால் நிற்கிறாங்க. ராஜா சொல்றாங்க, எங்களை அக்கில போடுங்க. அவங்க எந்த அசைவையும் அவங்க கிட்ட பார்க்க முடியும். அல்லேலூயா. ராஜா கிட்ட அவங்க எந்த மன்னிப்பு கேட்கல. அவங்க சொல்றாங்க, நீ எங்க வேணா போடு, 7 மடங்குனால பரவாயில்ல, 70 மடங்குனா கூட பரவாயில்ல, நீ போடு, நாங்க கவலைப்படவே மாட்டோம். நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு தெரியும், அவர் தப்பிப்பார். தப்பிக்கலாம் பரவாயில்ல. அல்லேலூயா. சொல்ல தப்பிப்பாரு, தப்பிக்காட்டையும் பரவாயில்லை, நீ சொல்லலாம் செய்ய முடியாது. ஆமே, அவன் நம்பிக்கை பாருங்க. அந்த ராஜா கடைசியில ராஜா சொல்லுகிறான், எந்த ராஜா அவள் அக்கினியில போடணும்னு சொன்னாங்க அந்த ராஜா சொல்லுகிறான். அவன் 3 பேரை பார்த்து, அவர்கள் தங்கள் தேவனை நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சகோதரர்களை ஒப்பு கொடுத்ததுனால அவர் தம் தூணை அனுப்பி அவளை விடுவித்தார். ஆமே, எந்த ராஜா போட சொல்றான் அவன் சொல்றான் தேவனை நம்புறாங்கன்னு சொல்லி அவன் சாட்சி கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை என்ன? நாம எப்படி நம்புறோம்? எல்லாத்துக்கும் நம்ப முடியுமா? எல்லா காரியத்தையும் நம்ப முடியுமா? சில வேலை சிலர் கொஞ்சம் பெரிய காரியத்துல கத்த நம்புவாங்க, சின்ன காரியத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. சில சின்ன காரியம் நம்புவாங்க, இவ்வளவு பெரிய காரியம் கத்தனால செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களோ அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. நம்புங்க. நமக்கு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிற எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவர் நம்ப தான் மாட்டோம். ஆமே, எல்லாவற்றுக்கும் அவர் நம்பி இருங்க, அவர் கைவிட மாட்டார். வாசல் சொல்லு, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமே, அவர் நம்புகிறவங்களும் அவர் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்புவாங்க, யாரெல்லாம் நம்ம நம்ப மாட்டாங்க அவருக்கு தெரியும். இந்த இடத்துல கூட ஆண்டவர் எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாரும் முகம் தெரியும். இவங்க நம்மளை நம்புவாங்க, இதெல்லாம் நம்பாது, நம்மளை என்ன பண்ணாலும் நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் பண்ணுவார், நோட் பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் நம்பிக்கைக்குரியவர். ஒரு மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கை கூட சில பேர் நம்ம கர்த்தர் மேலே வைக்க மாட்டோமே. மனுஷன் சொன்னால் அப்படி நம்புகிறோம். அவர் சொன்னால் நான் உனக்கு செய்வேன்னு சொன்னால் நம்ப மாட்டோம்.
அல்லேலூயா. மனுஷன் வார்த்தை மாறி போ, கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாட்டார். ஆமென். அவர் சொன்னதுதான். அவர் வார்த்தையை மாற்றுகிறது எவன இல்லை, சொன்னதுதான். அப்போ ஆண்டவர் நீங்க அசையாத பர்வதமா இருக்கணும்னு சொன்னா கர்த்தரை நம்பி இருக்கணும். ரெண்டாவது, நீங்க அசைக்கப்படாமல் இருக்க வேணும்னு சொன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 16 சங்கீதம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்த்து இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் அசைக்கப்படுவதில்லை? கர்த்தரை எங்க வைத்திருக்கிறேன்? முன்னால் வச்சிருக்கிறேன். நீங்க அசைக்கப்படாம இருக்கணும்னு சொன்னா கர்த்தரை முன்னால வை. அப்படின்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க எல்லாத்துலயும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் கர்த்தர் முன்னால இருக்கணும். அதன் பிறகுதான் எல்லாம். நாம கர்த்தரை பின்னால வச்சுட்டு மற்றதெல்லாம் முன்னால வைக்கிறோம். கர்த்தருக்காரங்களை பின்னால வைக்கிறோம், மற்றதெல்லாம் முன்னால வைக்கிறோம். அதனால தான் அசைக்கப்படுறோம். ஆமென். நீங்க எல்லாத்துலயும் கர்த்தரை முன்னால வச்சு பாருங்க. கர்த்தர் முதலிடம் கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தான் முதன்மை அப்படின்னு சொல்லி வச்சு பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை முன்னால வைப்பார். அல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தரை எங்க வைக்கிறீங்களோ அதை வச்சு தான் கர்த்தர் உங்களை வைக்கிறது. நீங்க கர்த்தர் பின்னால வச்சுட்டு கர்த்தர் என்ன முன்னால வைக்கணும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க கர்த்தர் முன்னால வைங்க. கர்த்தர் முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கையில. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். அப்ப கர்த்தர் எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. என்னுடைய தலைமை போதகர் பாஸ்டர் கே. சாம்சுரையா அவங்க ஒரு 4 நாள் கன்வென்ஷன்ல வெளியூர் போய் பேச வேண்டியிருந்தது. அந்த போக வேண்டிய அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அவங்க கூட பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சீரியஸாக இருந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, இந்த ஊழியத்துக்கு போவானான்னு. அவர் சொன்னார், இல்லை நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், ஒன்றாகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டாங்க. இவரை இந்த டைமில் கூட போகிறது, இந்த டைமில் கூட போவாங்களான்னு சொல்லி ஒரு இதாக பேசியிருக்கு. ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கலை. இந்த ஊழியத்துக்கு போகிறேன்னு போயிட்டார். பெரிய பாஸ்டர் சொல்லிட்டு அவர் பெரிய ஒருத்தர் இருந்தார், நீங்கள் பார்த்துங்க என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி போயிட்டு போனார். ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் முடிஞ்சது. நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு கால் பண்ணார். மீட்டிங் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவர் சொன்னார், அம்மா போயிட்டாங்க. போயாச்சா? அவன் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னு. அவர் என்ன செய்தார்னா தொடர்ந்து 3 நாள் கூட்டத்தையும் அங்கேருந்து நடத்தினார். அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கூட என்ன பண்ணல, வீட்டுக்கு வரல. அந்த கூட்டம் 4 மீட்டிங்கை முடிச்சுட்டு அதன் பிறகு தான் வீட்டுக்கு வந்தார். பாருங்க எப்படின்னு சொல்லி. ஒரு டெத் ஆன பிறகு நம்ம இருக்க முடியுமா? அதனால ஒரு நேசிக்கலாம், அம்மா நேசிக்கலாம், ரொம்ப அன்பு உண்டு, ரொம்ப நேசிக்கிறவங்க தான். ஆனா கர்த்தர் என்று வருகிற போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா முதன்மையான இடத்துல கர்த்தர் வச்சாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்கள என்ன பண்ண கனப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் வைத்தார். நீ பாருங்க, பக்கத்து வீட்டுல டெத்துனா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கேன்சல். ஆலயம் கேன்சல், சர்வீஸ் கேன்சல், அந்த தெருவில் ஒருத்தர் செத்துட்டாங்க அதனால சர்ச்சை கேன்சல். அல்லேலூயா. வீட்டிலேயே மரணம், ஆனா ஊழியத்தை அவங்க என்ன பண்ணல, கேன்சல் பண்ணல. ஆமே. நாம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா கர்த்தருக்கு? அந்த மாதிரி முதன்மையை வைக்கிறோமா? எத்தனை காரியங்களை கர்த்தர் பின்னால வைக்கிறோம், எத்தனை வேலைகளில், எவ்வளோ காரியங்கள. நான் சொல்லுவேன், கர்த்தரை முன்னால வைங்க. அதனால் நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை முன்னால வைக்கணும். நான் ரட்சிக்கப்படுகிற வேலையில் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஓனர் சொல்லுவார், நீ சண்டே நீ வண்டி எடுத்துன்னு போகிறேன்னா உனக்கு அப்புறம் டியூட்டி கிடையாது அப்படிப்பார். நான் என்ன செய்ய தெரியுங்களா, டியூட்டி எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி விட்டு போயிடுவேன், எடுக்க மாட்டேன், சர்ச்சுக்கு வந்துடுவேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடனே வேறு யாராவது எனக்கு என்ன பண்ணாங்கன்னா உடனே ஒரு வண்டி கொடுப்பாங்க, ஓட்டு அந்த இடத்துல இருக்காது வண்டி, அவங்க தரமாட்டாங்க, வேற ஒருத்தர் கொடுப்பாங்க. சில வேலையில் என்ன செய்வேன்னா வண்டியை கொண்டு வந்து அன்னைக்கு முழுக்க வீட்டில் நிறுத்திட்டு ஆராதனைக்கு போயிட்டு சர்வீஸ் போயிட்டு ஊழியத்தெல்லாம் போயிட்டு மறுநாள் எடுத்து வண்டியை ஓட்டி அது 2 நாள் வாடகைக்கு கொடுப்பேன். ஆனால் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிச்சார். ஒரு நாளும் நஷ்டம் வந்ததே கிடையாது. அல்லேலூயா. ஒருபோதும் நஷ்டம் வந்ததே கிடையாது.
கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் கைவிட மாட்டாருங்க உங்களை. அல்லேலூயா. நாம நினைக்கிறோம், ஐயோ இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்குது, இங்க போனோம் அங்க போனோம், அதனால இதெல்லாம் கர்த்தரை தேட முடியாது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க எடுக்கிற பிரயாசம் எல்லாம் விருதாவா இருக்கும். அது மறந்து போயிடாது. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒரு மணி நேரத்தை நீங்க கொடுக்காம அந்த நேரத்துல வேற ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு போவீங்கன்னா ஒரு மணி நேரத்துல முடிய வேண்டிய வேலை 8 மணி நேரம் ஆயிட்டாங்க. ஆமென். அந்த மாதிரி சிக்கல்ல என்ன பண்ணுவோம், பிசாசு மாட்டி விடுவோம். கர்த்தருக்கு என்று வரும்போது அந்த நேரத்தை முக்கியத்துவம், கர்த்தருக்குரிய காரியம் முக்கியத்துவம் கொடுங்க. தேவனை முதன்மையா வைங்க. சங்கீதக்காரர் சொல்ல, கர்த்தரை எப்பொழுது முன்பாக வைத்திருக்கேன், அதனால நான் அசைக்கப்படுறதே இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை முன்னால் வைப்பீங்கன்னா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. வாழ்க்கையின் எல்லா பகுதியும் சொல்றேன், தேவனுக்கு தான் முக்கியத்துவம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் எல்லாம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்க அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அதிலே சொல்றேன், நீங்க அசையாம இருக்கணும்னு சொன்னா வசனத்தின்படி நடக்க பழகுங்க. ஆமென். வசனத்தின்படி நடக்க பழகுங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன் தான் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறார். என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஒப்பாயிருப்பான். பெரும் காற்று வீசினது, மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது, எல்லாம் மோதினது, அந்த வீடு என்ன பண்ணல, அசையவே இல்லை, அசையவே இல்லை. உங்க வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை நடைமுறை கொண்டு வர பிரயாசப்படுகிறோமா? எத்தனை வேளையில வசனங்களை நம்ம நடைமுறை கொண்டு வருவீங்க? கூட எவ்வளவு வசனம் கேட்குறீங்க, எவ்வளவு செய்தி கேட்குறீங்க. நீங்க வீட்டுக்கு போன பிறகு ஆண்டவர் சொன்ன காரியத்துக்காக நீங்க ஜெபித்த, ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை நான் வாழ்க்கையில் நடைமுறை கொண்டு வரணும், இதை நான் கொண்டு வரேன், எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் இல்லை டெய்லி வேதம் வாசிக்கிறீங்க? எத்தனையோ விதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அதில் எத்தனை வார்த்தையை நீங்க கடைபிடிக்க பிரயாசப்படுறீங்க? ஒருவர் அடிக்கடி கை கழுவிட்டு இருப்பார். அவர் கேட்கும்போது அவர் அப்படி இப்படி சொன்னார், என்னன்னா பசங்க சொல்லுது, உன் கை எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும், கை சுத்தமா இருக்கணும்னு சொல்லுது. அதனால என்ன செய்யறேன், கையை கழுவிட்டே இருக்கிறேன். தப்பு இல்லை, எழுத்தின்படியும் கை சுத்தமா இருக்கணும், ஆவிக்குரியபடியும் நம்ம கை எப்படி தான் இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அப்ப எழுத்தின்படியும் முதல் பிராக்டிஸ் பண்ணுவோம், தப்பு இல்லையே. இப்போ கவர்மெண்டே சொல்லிடுச்சு கை அடிக்கடி கழுவு அப்படின்னு. ஆமே, உன் கை எப்பவுமே சுத்தமா இருக்கணும். பைபிள் மாதிரி கவர்மெண்ட் சொல்லுது கையை அடிக்கடி நம்ம சானிடைஸ் பண்ணி போட்டு கையை கிளீன் பண்ணிக்க அப்படின்னு. ஆமே, அப்போ வசனத்தை நம்ம கை கொள்ள பிரயாசப்படணும், வசனத்தின் படி வாழ பிரயாசப்படணும், வசனத்தை நடைமுறை கொண்டு வரணும். வாசிக்கிற வசனங்களை ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா, அது உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா அதுக்காக கோபம் பண்ணுங்க, ஆண்டவரை நான் நடைமுறை கொண்டு வரணும். அப்படி ஒவ்வொரு காரியத்தை கொண்டு வருவீங்களானால் நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சிட்டி ஸ்டேட்டு தன்னை கடைசி நாட்கள்ல வேதத்தை ரொம்ப தேடி 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 பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவருடைய உதவியாளர் கேட்கிறாரு, எத்தனையோ முறை இந்த பைபிள் நீங்க வாசிங்க, இப்ப என்ன தேடுறீங்க, என்ன அப்படி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, இதுல ஏதாவது ஒண்ணு நான் கை கொள்ளாம கடைபிடிக்காம இருக்கிறேனா, அதுவும் இந்த வசனத்துல எதுனா ஒண்ணு நான் கை கொள்ளாம இருக்கிறேன்னு தேடி பார்க்கிறேன் அப்படின்னு. அவ யோசிச்சு பாருங்க, அவங்க எப்படி கை கொண்டிருக்கணும். அல்லேலூயா. ஏதாவது கை கொள்ளாம இருக்கிறனா அப்போ 100% அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வசனத்தை கை கொண்டிருக்கிறாங்க. நாம எப்படி தேடி பார்ப்போம், இல்ல எதனா கை கொண்டிருக்கிறேன்னா, நான் ஏதாவது ஒரு நாள் நான் கை கொண்டிருக்கிறேன்னா அப்படிதான் நம்ம தேடணும். ஆமே, நான் சொல்லுவேன், முடிஞ்ச அளவு கை கொள்ளுங்க, முடியாதது கிருபை கேளுங்க, கர்த்தர் தருவார். நீங்க பிரயாசப்படாம ஒன்றுமே முடியாது. இயேசுவை விட்டு விலகி போனவங்க யார் தெரியுங்களா, சீஷர்ல. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இது யார் கை கொள்ளக்கூடும். ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இது கடினமானது. ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்து கடினமானது இல்லை, நம்ம செய்ய முடியாததும் இல்லை. ஆமே, நீங்க செய்ய முடியாததும் ஆண்டவர்கள் என்ன பண்ணல, எழுதி வைக்கல, செய்ய முடியுதுதான் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் வசனத்துக்கு நீங்க செவி கொடுங்க, வசனத்தின்படி வாழுங்க, வசனத்தை கை கொள்ளுங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. மூன்றாவதாக ஒரு பர்வத்தை குறித்து பார்க்கிறோம். 121 சங்கீதம் 1 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேராக ஆ. என் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமா இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு ஒத்தாசை வர ஒரே ஒரு இடம் எங்கதான்? மேல. அவர் தான் ஒத்தாசை பண்ணுவார். யாரும் ஒத்தாசை பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணு கேளுங்க, வேற எதுவும் கேட்கல ஆண்டவர். உங்களுக்கு ஒத்தாசை வேணுமா? எத்தனை பேருக்கு ஒத்தாசை வேணும்? எனக்கு ஒத்தாசை வேணும், எனக்கு இந்த காலத்துல ஒரு ஹெல்ப் வேணும். வேற ஒன்றும் செய்யறீங்க. ஆண்டவர் சொன்னா என்னை கேளு தரேன் அப்படின்ட்டார். ஈஸியான வேலை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்றான். அவன் எப்படிப்பட்ட மனுஷன் கேட்டாலும் பெற்றுக்கொள்றான். அவன் இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வச்சு அவர் வைத்திருக்கிறார். அவர் ஒத்தாசை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். அவர்கிட்ட மாத்திரம் கேளுங்க, ஒத்தாசை எங்கன்னு எதிர்பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒத்தாசை வரும் பருவம் நேரம் கண்ணில் ஏறெடுக்கிறேன், எனக்கு கத்திரத்துல ஒத்தாசை வரும்னு சொல்லாம வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அந்த மனுஷன் நான் ஒத்தாசை எதிர்பார்க்கிற யாருன்னு சொன்னா இந்த முழு வானத்தையும் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினவர். அப்ப எனக்கு ஒத்தாசை பண்றவர் கஷ்டமான காரியம் இல்ல. அதை விளக்கும்படியே தான் சொல்லுகிறாரு. வானத்தை பூமி உண்டாக்கின கத்திரத்துல ஒத்தாசை வரும். உங்க ஒத்தாசை, உங்களுக்கு தேவையான ஒத்தாசை எவ்வளவு பெரிய? ரொம்ப பெருசா? வான அளவுக்கு பெருசா அல்லது பூமி அளவுக்கு பெருசா? சின்ன காரியம். ஆமே, அவர் சொல்றாரு. அது நம்ம கிட்ட அவரு நமக்கு சொல்றாரு. அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவருக்கு ஒத்தாசை பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்றதுக்காக எழுதி வைத்திருக்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கினவர், அத்தனை பெரிய காரியம் ஒத்தாசை உண்டாக்கின தேவன். ஒத்தாசை உனக்கு பண்றது ஈஸியா லேசான காரியம். உனக்கு ஒத்தாசை எனக்கு லேசான காரியம். சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, நான் நம்புறது அவரால் வரும். நான் எந்த நம்புறேன் அது வரும். அவர் செய்வார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? ஒத்தாசை அனுப்புவார். சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை. நான் சொல்லுவேன், கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மறந்துடும் பாஸ்டர் அடிக்கடி. அது ஒண்ணுதான் இருக்க மாட்டேன். எல்லாரும் ஞாபகத்துக்கு வராங்க, கர்த்தர் மாத்திரம் வர மாட்டேன் ஞாபகத்துல. நம்ம எல்லாரும் ஞாபகத்துக்கு வருவாங்க. கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். அவர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அதை விட மென்மையான ஒத்தாசை கர்த்தர் அனுப்ப முடியும். ஒரு எசேக்கியா அவனுக்கு விரோதமா எழும்பின ஒரு பெரிய அசீரிய ராஜாக்களின் கூட்டம், அவன் சேனை வெளியே நிக்குது. அவனுடைய தேசத்துக்கு வெளியே நிக்குது ஒரு பெரிய சேனை. இவன் ஆண்டவரை ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், பயத்தை ஜெபிக்கிறான். ஆண்டவர் பாருங்க, ஒரு தூதன் அனுப்பினார், அத்தனை சேனையும் காலி பண்ணிட்டார். அல்லேலூயா. ஒரே ஒரு தூதன் போதும், அந்த முழு சேனை காலி ஆயிடுச்சு. ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பினார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையை ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, பேதுரு இனி வெளியே வரவே முடியாது, எங்கிருந்து வர போறார். ஏற்கனவே அவர் விலங்கிடப்பட்டு ஒரு 14 பேர் அவர் சிறைச்சாலையில் காத்துட்டு இருக்கிறாங்க, பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வெளியே வர முடியும்? அங்கேயும் பாருங்க, கர்த்தர் ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். சங்கிலியை காட்டி வெளியே அழகாக கொண்டு வந்து போயிட்டான். ஆமே, இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவர் போய் வீட்டு வாசல்ல நின்ன கூட அவங்க நம்பல, பேதர் தான் வந்தார். ஜெபித்தாங்க, நம்பல. அதே போல பார்க்கிறோம் இன்னொரு காரியத்தையும். தானியேல பாத்தீங்கன்னா ஒரு சிங்க கபில போயிட்டான். ராஜா நினைக்கிறான் இனி வர்றது கஷ்டம்தான். சிங்க கபில போயிட்டான். அவன் நைட்டெல்லாம் ராஜா சாப்பிடல. தானியேல் சாப்பிட்டாரா இல்லையா? ராஜா சாப்பிடாம போயிட்டான். நைட்டெல்லாம் தூக்கமே வரல அவனுக்கு. பாருங்க, தானியேல் சொல்லுகிறான், அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தை வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. தேவன் எப்படி ஒத்தாசை பண்ணுவார்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் சொல்றேன், உங்க ஒத்தாசையில் உங்களுக்கு ஒரு தூதன் அனுப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களை நீங்க இது எப்படி முடியும்? எப்படி முடியும்? 1,85,000 பேரை சங்கரித்து எசேக்கியாவுக்கு ஒத்தாசை பண்ண தேவனால் முடியுமானால் உடனே செய்ய முடியும். ஆமென். சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலையில, வெளியே வரவே முடியாத நிலையில கட்டப்பட்ட ஒரு பேதுரை விடுவிக்க ஒரு தூதனை கர்த்தர் அங்கே அனுப்ப முடியுமானால் உனக்கு அனுப்ப மாட்டாரா? அனுப்ப மாட்டாரா? அனுப்புவார். தானியேல் சிங்க கவியில போன பிறகு அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது. உனக்கு அந்த உதவி செய்ய வல்லவர். நீங்க எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் இருக்கிறார். ஆமென். 24 மணி நேரமும் நம்ம ஒத்தாசை பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். சில ஹெல்ப்புக்கு நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்டா சில வேலை கிடைக்காது. இந்த நேரத்துல கேட்டுருக்கீங்களே, இப்ப நைட்ல போய் எனக்கு கால் பண்றீங்க, காலையில பண்ணக்கூடாதா? ஒரு சிலர் சொல்லுவாங்க,
மாச கடைசி ஆச்சே, இப்போ எங்க இருந்திருக்கோம்? அதில் ஆண்டவர் மாச கடைசி மாசம் முதல்ல ஒன்றும் கிடையாது. ஆமென். அவருக்கு இரவு ஒன்று தான், பகலும் ஒன்று தான். எப்போ நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு செவிகள் திறந்தே இருக்கிறது. அவர் ஒத்தாசை ஒரு பர்வதமா இருக்கிற இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஏதாவது ஒத்தாசை தேவைன்னு சொல்லி இன்னைக்கு இது எப்படி கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்களா, பயந்து இருப்பீங்களா? ஒரு சொல்ற ஒத்தாசை ஒரு பர்வதம் ஒன்று இருக்குது. ஆமென். அவர் நிச்சயமா என்ன செய்வார்? உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். நீங்க சொல்லுங்க, சங்கீதக்காரர் சொன்ன போல சொல்லுங்க, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும், சொல்லிட்டே இருக்க ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory to God. நான் அடிக்கடி சொல்றேன், அவர் ஒருத்தர் தான் நமக்கு இலவசமா கொடுத்துருவோம். ஆமென். வேற எங்க இருந்து ஒத்தாசை வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? ரீபே பண்ணோம். எப்படி இருந்தாலும் பண்ணணும். அவங்க கேட்கலாம் கூட நம்ம பண்ணிதான் ஆகணும். ஆமென். ஆனா அவர் திரும்ப கொடுன்னு கேட்கவே மாட்டார். கேட்பாரா? ஆண்டவர் எப்போது இப்போ அவனுக்கு கொடுத்துட்டேன்பா, திரும்ப கொடுன்னு கேட்பாரா? கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் எப்போ அவரையே பார்த்துக்கிறேன், யார்ட்டையும் கேட்கறது கிடையாது எந்த காரியம். ஆமென். இது வரைக்கும் நான் சொல்றேன், என் தேவையை நான் ஒருத்தர்கிட்ட சொன்னதே இல்லை, சபையில் கூட சொல்றேன், ஒருத்தர்கிட்ட சொன்னதே கிடையாது. எனக்கு தேவை, இதை செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஆமென். எனக்கு தெரியும், அவர் கொடுத்தாருன்னா திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் ஒத்தாசை ஒரு பர்வதமா இருக்கிறார், ஒரு ஒத்தாசை என்பார். கடைசியை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தானியேல் 2:35. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்துல போரடிக்கிற களத்திலிருந்து புறப்படுகிற பதரை போல் ஆயிடுச்சு. போயிட்டு சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிச்சு. இந்த பெரிய பர்வதம் ஆண்டவராகிய இயேசுவை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இது உங்களுக்கு தெரியும். இந்த சிலை குறித்து உங்களுக்கு தெரியும், வாசிப்பீங்க. இந்த சிலை பொன்னாலும் வெள்ளினாலும் இரும்பு களிமண் இதனால சேர்ந்து உருவான ஒரு சிலை. இதாங்க அந்த ஆளுகைகள் ராஜ்யங்களை அது காண்பிக்கிறது. இந்த எல்லா ராஜ்யங்களையும் அழித்து விட்டு அந்த சிலையை நொறுக்கி போட்டு எல்லா ராஜ்யங்களும் முடிவுண்டாக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமாய் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சீக்கிரத்தில் அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர போகிறது. அவர் ஆளுகை செய்ய போகிறார். இவர் யாருன்னு சொன்னா, இது பெரிய பர்வதம். வசனம் சொல்லுகிறது பெரிய பர்வதம். நம்முடைய ஆண்டவர் எல்லாரும் பெரியவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் பெரியவராக இருக்கிறார். அவருடைய ஆளுகை சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்ப அந்த ஆளுகைக்கு, அவருடைய ஆளுகை சீக்கிரம் வருவதற்கு நம்முடைய பங்கு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பிரயாசப்படாம இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை வரவே முடியாது. ஆமென். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இயேசு வர போறான்னு தெரியும், நிச்சயமா பரலோகம் இருக்குதுன்னு தெரியும், நிச்சயமா ஆளுகை இருக்குதுன்னு தெரியும். ஆனால் உங்க என் பங்கம் இல்லாம ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. இங்க ஆளுகை சீக்கிரம் கொண்டு வர முடியாது. நம் பட்சத்துல செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. நீங்க பாருங்க, உலகத்துல ஒரு எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்காக அந்த கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. எத்தனை கட்சிகள் இருக்கிற தொண்டர்கள்ல இருந்து அதிகமாய் பிரயாசப்பட்டு இரவு பகலாக உழைத்து தன்னுடைய கட்சி வரணும், எப்படியா ஜெயிக்கணும், தன்னுடைய தலைவர் வரணும், எப்படியா ஜெயிக்கணும், ஏன்னா அவங்க வந்தா நமக்கு ஏதாவது சலுகை கிடைக்கும், நமக்கு ஏதாவது கிடைக்கும் சொல்லி பிரயாசப்பட்டு இரவு பகலாக உழைத்து அதுக்காக பிரயாசப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி வந்த பிறகு, அந்த குறிப்பிட்ட தலைவர் வந்த பிறகு சில வேலைகளை கண்டுக்கவே மாட்டோம். அப்படியே அந்த ஆளுக்கு வந்தாலும் அது எவ்வளவு நாள்? 5 வருஷம் இருக்கும். இல்லை இடையில கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துடும். அது நிலையில்லாத காரியம், நிலையான பலன் கிடையாது. ஆனால் அதற்காக அவள் இரவு பகலை உழைக்கிறார். நம்முடைய ராஜ்யம் எப்படின்னு சொன்னா, அது அழிந்து போற ராஜ்யம் இல்லை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் கிடையாது. அது நித்திய ராஜ்யம், கோடிக்கணக்கான வருஷம் அந்த ராஜ்யம் இருக்குது. ரெண்டாவது, அந்த ராஜ்யத்துல நீங்களும் நானும் தான் கூட இருந்து என்ன பண்ண போறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஆளுகை செய்ய போறோம். நம்முடைய கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள நியாயம் தீர்க்க போறாங்க, அவங்க ஆளுகை செய்ய போறாங்க. இத்தனை காரியங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யல? இன்னும் அந்த ராஜ்யம் வர பிரயாசப்படல. அல்லேலூயா.
பிரயாசப்படலை. அப்போ நீங்களும் நானும் பிரயாசப்படணும். என்ன பிரயாசப்படணும்? தேசத்தின் எழுப்புதலுக்காக பிரயாசப்படணும். இந்த தேசம் கர்த்தர் பக்கம் திரும்புவதற்கு பிரயாசப்படணும். ஆண்டவருடைய ரட்சிப்பிங்க கிரியை செய்ய பிரயாசப்படணும். ஆத்துமாக கர்த்தரை திரும்ப நாம் பிரயாசப்படணும். இல்லாம அவர் ராஜ்யம் என்ன பண்ணாது? வரவே வராது. ஆண்டவர் வரான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். நாம இறங்கி கிரியை செய்யாவிட்டால், நாம் போராடி ஜெபிக்காவிட்டால், அல்லது நாம் ஜனங்களை சந்தித்து அவளை ரட்சிப்புகளை நடத்தாவிட்டால், இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் இயேசு கிறிஸ்து வருக தாமதம் ஆயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றோம் தாமதிக்கிறார், இயேசு வரப்போறார், எல்லாம் வரப்போறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்க உள்ளத்தின் ஆழ்த்தம் சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க ஆண்டவருடைய வருகைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிப்புக்காக நீங்க போராடி ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் தேசத்தை எழுப்புவதற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் என்னையும் பிள்ளைகளையும் என்ன பண்ணுங்க, எழுப்புவதை கருவியா பயன்படுத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கிறோமா? ஏதோ ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சந்தியும் அதெல்லாம் பார்த்தா நான் போராடி ஜெபிக்கிறேன், காணப்பட வேணும். அப்படி ஆளுகை வருமானால் நான் சொல்ற உண்மையாகவே சமாதானம் உள்ள, ஒரு மகிழ்ச்சி உள்ள, ஒரு குறைவே இல்லாத ஒரு ஆளுகை அது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார் பாருங்க. அப்போ என்ன இல்லை, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, துன்பம் கிடையாது, பாவம் கிடையாது, தீமை கிடையாது. முழுக்க முழுக்க இந்த முழு உலகமும் அவரால் ஆளுகை செய்யப்படும். அதுதான் உண்மையான ஆளுங்க. நாம் எதிர்பார்க்க பாருங்க, இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், இவங்க நமக்கு என்ன செய்வாங்க? யார் வந்தாலும் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆமை. அவங்க தங்களுக்கு செஞ்சுக்குவாங்க. இந்த பூமிக்குரிய ஆட்சியில் அவன் கர்த்தர் ஒரு வரலாறு தான் நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆமை. அதனால்தான் அவர் சீக்கிரம் வரணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். வயசெல்லாம் இந்த பெரிய பர்வதம் இந்த முழு தேசத்தையும் ஆளுகை செய்ய போகிறது. அந்த ஆளுகையில நீங்க இருப்பீங்களா? நாம இருப்போமா? அந்த ஆளுகை நாம எப்படி இருப்போம்? முக்கியமான ஒரு பங்கு நமக்கு இருக்குமா? அப்படி வேணும்னா இன்னைக்கு நீங்க பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. இதுவரை இருந்தது போல இருக்குது கொஞ்ச நாட்கள் தான். பூமிக்குரிய நாட்கள் கொஞ்ச நாட்கள், சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பாக எதையாக சாதிக்கும். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்க? பிரைஸ் எல்லாம் ஏதாவது செய்யணும், சும்மா வாழ்க்கை முடியக்கூடாது. அவர் வரும்போது எனக்கு ஒரு ஆளுகை வேணும், நான் பக்கத்துல இருந்த ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. அவர் சும்மா சொல்ல, என் சிங்காசனத்துல உனக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். எங்க அவர் சீட்லயே நான் ஆளுகை செய்ய நீ கீழே இருப்பேன், என் சீட்ல கூட உனக்கு ஒரு என்ன பண்றேன், ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறார். இத்தனை வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்க முடியுமா? எவ்வளவு பிரயாசம் பண்ணணும், ஜாப் பண்ணணும். ஆண்டவரே இப்படி ஆளுகை வரணும்ப்பா, இப்படி ராஜ்யம் வரணும், அந்த நீர் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஆளுகை செய்யணும். அந்த சமாதானமான மகிழ்ச்சியான ஆண்டவரே துன்பமே இல்லாத அந்த ஆளுகை நாங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஜாப் பண்ணணும், கண்ணில் போடுவோம். ஹல்லேலூயா. Glory to God. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் சமாதானம் கொடுக்கிறவர். அவர் பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த காலை வேளையில அந்த சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ சமாதானத்தை இங்கே பெற்றுக்கொள்ளணும். அந்த தேவ சமாதானத்தை நிறைவேற்றணும். அவர் பர்வதமா இருக்கிறார். நான் பார்த்தோம், ஒரு 4 பர்வதங்கள் பார்த்தோம். பரிசுத்த பர்வதம் உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். ஒரு அசையாத பர்வதம், நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் ஒத்தாசை வரும் பர்வதம், ஒத்தாசை அனுப்புவார். எந்த காரியத்தில் ஒத்தாசைக்கு அனுப்புவார். அவர் பெரிய பர்வதம், தேசத்தை ஆளுகை செய்ய போகிறார். முழு பூமியை ஆளுகை செய்ய போகிறார். இந்த முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். நீங்களும் நானும் அந்த ஆளுகையில காணப்பட வேணும். ஆண்டவரை நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். நான் சாதாரணமாக என் வாழ்க்கையை முடிக்கக்கூடாதப்பா. ஆண்டவருடைய ஆளுகையில் எனக்கு ஒரு இடம் வேணும். ஆண்டவர் மோடு கூட ஆழ்ந்து ஆளுகை செய்ய நான் காணப்பட வேணும். வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பாடுகள் இருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையில பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு மகிமை ஒன்று வெளிப்பட போது அதை கம்பேர் பண்ணும்போது பாடுகள் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால ரொம்ப சீக்கிரம் வருகிறது. அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்படியே ராஜ்யம் சீக்கிரம் வரணும், அப்படியே ஆளுகை சீக்கிரம் வரணும், அப்படியே அரசாங்கம் சீக்கிரம் வரணும். நாம் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டுமானால், நாம் சந்தோஷமாய் காணப்பட வேண்டுமானால், துன்பம் இல்லாத, துக்கம் இல்லாத, வேதனை இல்லாத, கவலை இல்லாத, தீமையே இல்லாத ஒரு ஆளுகை அவர் தான் கொண்டு வருகிறவர். அவருடைய ஆளுகையில தான் தீமையே இல்லாத ஒரு ஆளுகை காணப்படும். அப்பதான் பாவமே இருக்காது. எல்லாத்துக்கும் மேலாய் அந்த பிசாசை நாம் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு ஆளுகையா இருக்கும் பாருங்க. பிசாசே இல்லைன்னு சொன்னா இந்த பூமி எப்படி இருக்கும்? அப்படி ஆளுகை எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருப்போம்? அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆளுகை வர நான் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
இந்த தேசத்தின் ரட்சிப்புக்கு நான் பிரயாசப்படணும். தேசம் ரட்சிக்கப்படாமல் ஆளுக்கு வர முடியாத ஆண்டவரே. தேசத்தில் எழுப்பதெல்லாம் வந்து ஆளுக்கு வர முடியாத ஆண்டவரே. ஆத்துமாக்கள் இடத்தில் வராமல் ஆளுக்கு வர முடியாதப்பா ஆண்டவரே. நாங்கள் பக்கம் ஜனங்களை திருப்புற கருவில எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவரே தேசத்தை சந்திக்க முடியுமோ அவ்வளவாய் நாங்கள் சீக்கிரமாய் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஆணி ஜெபிக்கலாய் மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படி ஆளுகை வர வேணுமானால் நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க அதுல ஒரு பங்கு பெறாம, நீங்க உங்க பங்கை நீங்க நிறைவேற்றாம, உங்க பட்சத்தில் செய்ய வேண்டிய காரியம் செய்யாம இயேசுவின் ஆளுகை வர முடியாது. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். என் பட்சத்தில் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பட்சத்தில் நான் நிறைவேற்ற வேண்டிய காரியம் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனே நீர் பொறுப்பெடுப்பீரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. ஆமாண்டவரே, உடைய ராஜ்யம் வரட்டாப்பா. உடைய ராஜ்யம் சீக்கிரம் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சீக்கிரம் முடியட்டாப்பா. உலக ஜனங்களின் ஆளுகை சீக்கிரம் முடியட்டும் ஆண்டவரே. என் தேவன் ராஜரிகம் பண்ணுவீராக. தேசத்தை தேவன் ராஜரிகம் பண்ணுவீராக. இந்த முழு உலகத்தை நீ ராஜரிகம் பண்ணுவீராக. ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் அதற்காக பிரயாசம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இன்னைக்கு விசுவாசின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. எவ்வளவாய் அவனுடைய ஆட்கள் பிரயாசப்படுகிறார்கள், அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க எவ்வளவாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நாங்களும் ஜீவனுடைய தேவனை ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் பிரயாசப்படாது இருக்கிறோமே ஆண்டவரே. அவனுடைய ஆளுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோமே. இதை எதிர்த்து இருக்கிறவர்களாய் ஆண்டவரை போராடி ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரை அந்த கருத்தில் இருக்கிற ஜனங்களை பக்கம் திருப்புகிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுவீராக. இந்த வேளையில இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அந்த உள்ளத்துல ஒரு பாரத்தை வைப்பீராக ஆண்டவரே. ஒரு ஆத்ம பாரத்தை வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவை அழிக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாரத்தை வைப்பீராக ஆண்டவரை. போராடி ஜெபிக்கிற கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களால் இயன்றதை செய்யட்டும், எங்கள் பட்சத்தில் இயன்றதை செய்யட்டும் ஆண்டவரே. ஆளுகையில எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும்ப்பா. ஆளுகையில் ஒரு பங்கு இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவை நாங்கள் வெறுமையாய் முடித்து விடக்கூடாது. உதவி செய்வீராக. அந்த நாளில இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிரயாசப்பட உதவி செய்யும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக, பயன்படுத்துவீராக. எப்படி ஆகிலும் ஆண்டவரே எங்கள் தேசம் பக்கம் திரும்பட்டாப்பா. முழு ஆண்டவரே தேசம் பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. முழு தேசமை ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் பிரயாசப்பட உதவி செய்யும். ஒவ்வொருக்கு அந்த கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நான் தந்த வார்த்தையின்படி கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். உடைய கரங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், பயன்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். விசுவாசின் கீழே அழிக்கவும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் எங்களுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை தருவீராக. பிரயாசப்பட உதவி செய்கிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோட சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தரை வருக மாட்டிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எந்த
கர்த்தரை துதி, கர்த்தரை